நீங்கள் பண்ணுறது ட்ரேடிங் அண்ட் கேம்லிங்கானு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படின்லாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. கேம்லர்ஸ் வந்து அப்படி கிடையாது. 1 or 2 ட்ரேட்ஸ்லேயே வந்து அவங்க மொத்த கேபிட்டலுமே போட்டுருவாங்க. ஸோ நம்பர் 2 வந்து டிசிஷன் மேக்கிங். ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு டெக்னிக்கல் அனலிசிஸில் அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் கேம்லர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க மைண்ட் என்ன சொல்தோ, இன்க்ரீஸ் ஆகும் நினச்சா ஸோ பை பண்ணேன், டிக்ரீஸ் ஆகும் நினச்சா ஸோ செல் பண்ணேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மைண்ட் செட். ஸோ ட்ரேடருக்கான மைண்ட் செட் வந்து லாங் டேர்முக்கு இருக்கும். ஸோ பிஸ்னஸ் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருதோ அதோ எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே போதும், நான் வந்து ஒரு லாங் டேர்முக்கு சஸ்டெயின் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் வந்து கேம்லர்ஸ் அப்படி கிடையாது. ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து குயிக்கான ரிச் ஆகணும், 10,000 வச்சுட்டு 1 lakh பார்க்கணும், 2 lakh பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.